ஹாய் பவஸ், அடுத்த முதல்வர் யார் தெரியுமா? சிஎம்மாக தியானம் செய்யும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செய்த சம்பவம் ஒன்று மக்கள் மனத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதா. அதாவது அடுத்த ஆண்டில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தல்தான் முக்கியமான கட்சிகள் தேர்தல் முடிவுகள் பற்றி முழுமையாக செயல்படுத்தப்பட்டதாம். அந்த நிலையில்தான் பாஜகவுடன் கூட்டணி கொண்டுள்ள அதிமுக ஆட்சியை கைப்பற்றுவ நோக்கத்துடன் தான் தனது அரசியல் செயல்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளதா. இந்நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் முதலமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தியானத்தில் ஈடுபட்டுள்ளார் என்று கூறப்படுகிறதா. அதாவது விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூரில் உள்ள தானிப்பாறை சர்வேஸ்வரர் கோவிலுக்கு சென்ற அவர் வழிபாடு செய்தவுடன் அதன் பின்னர் அங்கு அமைதியாக உட்கார்ந்த சூழ்நிலையில் தியானம் செய்து கொண்டிருக்கிறாராம். இது அதிமுகவின் தலைமையை நோக்கி அவரது உறுதியையும் வெளிப்படுத்தி என்று செயல்பாடுகள் பார்க்கப்படுகிறதா. முன்னதாகவே ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தபோது திடீரென ராஜினாமா செய்து மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா சமாதியில் நள்ளிரவு தியானத்தில் அமர்ந்த சம்பவமே அப்போது கட்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதா. இப்போதும் அதே போலத்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தியானமும் அதிமுக அரசியல் வட்டாரத்தில் அடுத்த முதல்வர் யார் என்று குறிப்பிடவும் பார்க்கப்படுகிறது என்று மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.